இனிய தமிழர்களே வணக்கம். இன்றைக்கெல்லாம் நகர வாழ்க்கையில் பல இடங்களில் இந்த ஒரு குறிப்பிட்ட நகரினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு சாலை அகலமாக இருந்து அந்த சாலையை இவங்க அவென்யூ அல்லது நகருங்கிற பகுதிக்கு அவென்யூங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறாங்க. அவென்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிழல் சாலை அப்படிங்கிறாங்க, அல்லது மரங்கள் சூழ்ந்த நிழல் சாலை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மரங்கள் சூழ்ந்த நிழல் சாலை தமிழில் இல்லையா, தமிழகத்தில் இல்லையா, அதற்குன்னு ஒரு தமிழ் சொல் இல்லையா அப்படின்னு நம்ம தேடி பார்க்குறப்போ நண்பர்களே, அகநானூறு 289வது பாடலில் ஒரு தொடர் நமக்கு கிடைத்தது. மரன் ஓங்கு இயவு. ஒரு சாலை, அந்த சாலை நல்ல அகலமான சாலை. அங்கே மரங்கள் ஓங்கி வளர்ந்திருந்தன. மரன் ஓங்கு இயவு. உரையாசிரியர்கள் எழுதுகிற போது மரங்கள் உயர்ந்து வளர்ந்திருந்த நெடுஞ்சாலைன்னு எழுதுகிறாங்க. பொதுவாக இயவு அப்படிங்கிற சொல் தமிழில் இருக்குது, இயங்குதலுங்கிற பொருளில். கடவுளுக்கு கூட இயவுள்னு பேர். திருமுறையாற்றுப்படையில் இயவுள்ங்கிற சொல்லாட்சி இருக்கும், இயக்குபவன்கிற பொருளில். கடந்திருப்பவன்கிற பொருளில் கடவுள்னு சொல்கிற மாதிரி. தமிழில் இந்த மாதிரி சொற்கள் நிறைய உண்டு. உயவுனா வருத்தம் அப்படிங்கிற சொல்லாட்சியும் இருக்கும். அப்படி வருகிற போது இந்த இயவுங்கிற சொல்லாட்சி அடர்ந்த மரங்கள் இருக்கிற சாலையை குறிக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யலாம் தமிழில்? இன்றைக்கு இந்த அவென்யூங்கிற சொல்லுக்கு வார்த்தை கிடைக்கல, அதை தெருவுன்னு தான் சொல்லணும் அல்லது சாலைன்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற நிலை இல்லை. அப்போது இப்போ அவென்யூங்கிற சொல்லுக்கு இணையாக இயவுங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்தலாம். காரணம் நான் ஒரு மரன் ஓங்கு இயவு என்றே குறிப்பிடுகிறது. தமிழர்களாகிய நாம் இந்த மாதிரி செவ்வியல் இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்களை ஒவ்வொன்றாக நாம் எடுக்கிற போது தமிழ் சிறப்புறும். தமிழுடைய சிறப்பை நாம் இந்த உலகுக்கு அறிவிக்க முடியும். இனிமேல் அவென்யூவை அகற்றுவோம், இயவுவை கொண்டு வருவோம். நன்றி.